ஹாய் கைஸ். என்னடா கேக்டஸை வச்சு பேசிகிட்டு இருந்தாலே இன்னைக்கு டேரெக்டாக ஃபேஸை காமிச்சு பேசுகிறாளே நினைக்கிறீங்களா? இனிமேல் ஃபேஸை காமிச்சே போடலானே முடிவு பண்ணிட்டேன் கைஸ். சரியா? ஆமாம், என்னத்தை கேக்டஸை வச்சுட்டு சீரியலோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அப்புறம் அவன் மானிட்டேஷன் கொடுக்க மாட்டான், அந்த ரோல், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு 1008 பிரச்சனை வர்றதுக்கு பேசாமல் டைரெக்டாக களத்தில் குதிச்சிடலாம் அப்படின்ட்டு நானே இறங்கிட்டேன் கைஸ். சரியா? ஸோ கமெண்டில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட ரிவ்யூக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்லன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் சிஸ்டர் அப்லோடு பண்ணுங்கன்னு. இன்றைக்கி நான் டேரெக்டாகவே ஃபேஸை காமிச்சிட்டேன்ப்பா. இதான்ப்பா என்னோடய ஃபேஸு. சரிங்களா? என் வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என் மூஞ்சியும் பார்த்துருங்க. இந்த மூஞ்சி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க லைக் பண்ணாதீங்க. சரியா? சரி, இன்னைக்கு சரி, நான் இதை நம்ம வாய்ப்பாட மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ இன்றைக்கி எப்படி எபிசோடு போச்சுன்னு முதல்ல நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி எபிசோடு ரொம்ப பேஸ்ட். என்ன கைஸ் நாடகம் எடுக்கிறாங்க இவங்க? என்ன நாடகம் எடுக்கிறாங்க முதல்ல சொல்லுங்க. என்னதான் இவங்க நாடகம் எடுக்கிறாங்க? இல்லை நாடகம் எடுக்க தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? ஒரு அளவும் புரியல. அவ சாரதா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறா. சரியா? என் வாழ்க்கை என்னால் அழ மட்டும்தானே முடியும், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறா. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, உன்னையவே நீ ஏன் பாரதி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, இவ்வளோ மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிற, நீ ஆதி கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாட்டியும் சாரதாவும். அப்போ மனம் உள்ளே வர்றாப்புல. வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்வீட் ஆர்டருக்கு ஆதி கல்யாணத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆதி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, இது எதுக்கு இப்போ நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கீழே வச்சிருவா. வச்ச உடனே பாட்டி இருந்துட்டு, ஆமாண்டா கொண்டு போய் திருப்பி கொடுறா, நம்ம நாளைக்கே இந்த வீட்டை காய் பண்ணிட்டு நம்மளே கோயம்புத்தூர் போக போகிறோம், இப்போ எதுக்குடா அங்கே போய் ஸ்வீட் ஆர்டர் அந்த ஆர்டர் இந்த ஆர்டர் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, முதல்ல எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு உசுப்பேற்றி விட்டுருவாங்க பாரதியை. உடனே பாரதி சரி, நான் கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் நல்லபடியாக முடிச்சுட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சாரதாவும் பாட்டியும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நம்ம செஞ்ச வேலை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே நடக்கிற கல்யாணம். சரியா? கல்யாணத்தை காமிக்கிறாங்க. ஐயோ ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாமா, அடுத்து பாரதி வர்றாளாமா, அடுத்து ஆதியும் அது யார் மித்ராக்காவும் வர்றாங்களாமா. ஸோ வரிசையாக இறங்கினோடனே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி நல்ல நேரம் போயிருமாம்மா, ஆரத்தி எடுக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இங்கே கேட்ரிங்கில் ஒரு அம்மா ஜூஸ் ஊற்றிக்கிட்டு இருக்குது. சரியா? ஜூஸை கொண்டு போய் சாரதா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட பேச வரலான்னு சொல்லி அந்த அம்மா ஐடியா பண்ணி ஜூஸை கொண்டு கொடுக்க போகும். அதை பாரதி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஆதிக்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஜூஸை கொண்டு போய் நானே கொடுக்குறேன். சரியா? அப்புறம் சொல்லிட்டு கிளியே பாட்டி உன்னையவே நீ ஏமாற்றிட்டு இருக்கிற பாரதி, உன்னைய ஏமாத்துற மட்டும் இல்லாமல் எங்களையும் நீ ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆமாம், ஏற்கனவே நான் ஏமாந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாது. சரியா? நான் இப்போ என்ன உடனே ஜூஸை கொடுக்க விட்றீங்களா, விட மாட்டிங்களா, இல்லை ஜூஸை கூட நானே குடிச்சிடவான்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, நான் உடனே ஜூஸை வாங்கிட்டு போகிறாங்க. ஜூஸை கொண்டு போய் ஜூஸை மட்டும்தானே கொடுக்கணும், எதுக்கு ஆதிக்கு நடக்கிற ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு இவளுக்கு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. போனேன், நீயே ஆதியை வேணான்னு சொல்லிட்ட. சரியா? குழந்தைங்களோட தான் என் லைஃபு அப்படின்னு சொல்லிட்ட. அங்கே என்ன நடந்தால் உனக்கு என்ன பாரதி? நீ ஜூஸை கொடுத்தியா, வந்தவங்களை கவனிச்சியா அப்படின்ட்டு போக வேண்டியதானம்மா ராசாத்தி. அப்போ மனசில் உனக்கும் ஆசை இருக்குது, அந்த ஆசையை வெளிக்காட்டாமல் என்ன நடிப்பு இதெல்லாம்? இல்லை எல்லாம் நடிப்பு. பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள்லாம் முட்டாளுங்க, சீரியல் பார்க்குறவங்களாம் நாங்கள்லாம் முட்டாளுங்க. அப்பா சாமி. அப்புறம்
ஆனால் இந்த குருசின்னு இந்த நாடகத்தில் சீத்தமிழில் எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த குருசி மட்டும் எங்கிட்ட இருந்து வர்றாங்கன்னே தெரில. குருசி நம்மளுக்கெல்லாம் ஒரு குருசியும் வர மாட்டேங்குது. எந்த கோயிலுக்கு போய் நின்னாலும் இவங்களுக்கு மட்டும் சாமியார் வந்துடுறாங்க குறி சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுருக்கையில் சாமியார் வந்து இப்படி கண்ணை துறப்பாராமா. உடனே வந்து இவங்க ஞான திருஷ்டியில் வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சிருமாமா. உடனே வந்து சொல்லுவாங்களாமா. உடனே வந்து ஆக மொத்தம் இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் ஒரு குருஜியை வச்சுக்கிட்டே அலையிறாங்கப்பா. இவங்க சொந்த முயற்சியில் யாரும் பிஸ்னஸ் பண்ணல, குருஜியை கேட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. எதுக்கு இந்த குருசி வராருன்னு தெரில. உடனே வந்து விபூதி வைப்பாராமா. ஆதிக்கு வந்து நீ விபூதி வைப்பாராமா. பாரதி கொண்டு விபூதியை வைக்கிறாரு. மித்ரா பேன்னு முழிக்கிறாப்புல. என்னடா நம்மளுக்கு விபூதியை வைக்க வேண்டியவர் அவளுக்கு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் கிளம்பையில சுதாகரை பார்த்துட்டு சொல்கிறாப்புல, என்ன நடக்குது தெரியுமா, இந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு. சார், குருஜி சார், கல்யாணமே பிரச்சனை தாங்க சார். ஜீ தமிழை பொறுத்தளவு இந்த கல்யாணத்தில் மட்டும் பிரச்சனை இல்லைங்க சார். ஜீ தமிழ் போடுற நாடகம் எல்லாத்துலேயுமே குருஜி பிரச்சனை தாங்க சார். சரிங்களா குருஜி? அதனால் ஜீ தமிழில் எல்லா கல்யாணத்தையும் நீங்கள் தான் குருஜி நடத்தி வைக்கணும். சரியா? எல்லா கல்யாணமும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இப்போ கூட மனசெல்லாமல் எப்படியோ கல்யாணத்தை முடிச்சு போட்டாங்க. யாருக்கு? நந்தினிக்கு, கரியானுக்கு, இங்கிட்ட இவளுக்கு. ஐயோ ட்ராக் மாறுதா? சரி சாரி கைஸ். உடனே வந்து குருஜி வந்து இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. சொன்ன உடனே இதுக்கு நேத்தோ முந்தத்தினால ஒரு ப்ரோமோ வந்துச்சு. இதயம் சீரியலை பற்றி ஒரு ப்ரோமோ வந்து, இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கிறேங்க சார். இந்த அம்மனி இவளை கேட்டாங்களாப்போ பாரதியை வந்து சுதாகர் வந்து கேட்டானா, எதுக்கு இந்த உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? வந்தியா, ஸ்வீட்டை செஞ்சியா, ஜூஸை கொடுத்தியா, தின்னியா, போனியா? ஆமாம், இவங்க மட்டும் வந்திருக்கீங்க, குழந்தைங்கள காணா, தமிழை காணா, ஆதியை காணா. இவங்க மட்டும் கல்யாணத்துக்கு சிலுக்கு புழுக்குன்னு ஆடிக்கிட்டு வந்துட்டாங்க 3 பேரும், பாரதியும் சாரதாவும் பாட்டியும். குழந்தைங்கள குட்டீஸுகளே காணா. அப்புறம் என்ன நடக்குது, அந்த ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த அம்மனி வந்து கல்யாணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்துகிறாளாமா. கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இதை பார்த்துக்கிறாளாமா. ராசாத்தி, உனக்கு ஆதிக்கு தான் கல்யாணமே நடக்க போகுது. சரியா? மித்ராக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அப்படிலாம் கல்யாணம் நடந்தால் நாடகத்தை கழுவி ஊற்றுவோம் நாங்களாம். சரியா? ஜோடி யாரோட சேரணுமோ அவங்களோட தான் சேரணும். ஜோடி யாரோட சேரக்கூடாதோ அவங்களோட சேரப்படா. ஓகே? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நாங்கள் தானே பொழப்பு கட்ட போய் நாடகத்தை உட்காந்து பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்ருக்குறோம். நீங்கள் மாட்டுக்கு ஹீரோயினை மாற்றினீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ப்ரோமோவில் வேறு என்ன பார்த்தேன் தெரியுமா, நம்ம மாறன் அண்ணன் இருக்கார்ல, மாறன் அண்ணன், வீரா சீரியல் மாறன் அண்ணன், அதுக்கப்புறம் வீரா அக்கா, யாருக்குமே இந்த வீரா சீரியலில் நடிக்க பிடிக்கலையோ? ஒருவேளை விஜய் வந்து உள்ள நாடகத்தில் குட்டையை கிளப்பிட்டு இருக்கிறதுனால நாடகத்தில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை ஒவ்வொரு ஆளாக வீரா சீரியல்லேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மாறன் வந்துட்டு போயிட்டாப்புல, அடுத்து வீரா வந்தாப்புல, இப்போ அடுத்து ராமச்சந்திரன் வர்றாப்பா. குருஜி போயிட்டாரு. சரியா? விபூதியை வச்சுக்கிட்டு போயிட்டாரு. அடுத்து ராமச்சந்திரன் காரில் வந்து இறங்குறாரு. ராமச்சந்திரன் இறங்குறாப்புல. அப்புறம் இந்த அது என்னது, தவமாய் தவம் இருந்து தவமா ஒன்றை பெத்த எடுத்துன்னு 6 மணிக்கு ஒரு சீரியல் போடுவான் தெரியுமா ஜீ தமிழில். அந்த நாடகம் எப்படி முடிஞ்சுனே தெரியல. நான்லாம் அதெல்லாம் பார்க்கவே இல்லை கைஸ். அந்த நாடகத்தில் ராமச்சந்திரன் ஒரு அப்பாவை நடிச்சிருப்பா இல்லையா, அதுக்கு ராமச்சந்திரனுக்கு ஒருத்தி பொண்டாட்டியாக அடிச்சிருப்பா பாருங்க, சீதான்னு சொல்லி. அந்த 2 சோடிகளும் இங்கே வருதுங்களாமா, எங்கே இதயம் சீரியலுக்கு. ஆக மொத்தம் வீரா சீரியலில் நடிக்க இடம் இல்லையாட்டிருக்குது, கதை இல்லையாட்டிருக்குது. அதனால எல்லாம் இதயம் சீரியலில் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி இவங்க 2 பேர் வந்து என்னத்தை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆதியும் பாதி சேர்த்து வைக்க போகிறாங்களா? ஒருவேளை இவங்க ரொமான்ஸ் எல்லாம் இவங்க பொண்டாட்டியும் புருஷனும் விட்டு கொடுத்து எப்படி இருக்குது, எப்படி இது நடந்துக்கணும், பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் இந்த அம்மா சொல்ல போதா, இல்லை அவர் வந்து புருஷன்னா இப்படி இருக்கணும், 2 பேருனா இப்படி இருக்கணும்னு சொல்லித்தர போகிறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த ப்ரோமோவில் அதை தான் கைஸ் பார்த்தேன். சரியா? இதயம் சீரியல் ப்ரோமோவில் அவங்க 2 பேரும் காரில் வந்து இறங்குறாங்க. யார்? ராமச்சந்திரனும் அந்த சீதாவும். ஆக மொத்தத்தில் இந்த பாரதியும் ஆதியும் சேர்த்து வைக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்களாட்டு இருக்குதுப்பா. எங்களுக்கு அதான் வேணும், 2 பேரும் சேரணும். சரியா? அப்புறம் இந்த குட்டீஸுகளோட ஆதி பாரதி இதோட சேர்ந்து சுபம்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
சரி இந்த ஒரு நாடகத்தையாவது ஜீ தமிழ் உருப்படியாக முடித்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் எந்த நாடகத்தை உருப்படியாக முடித்தான் சொல்லுங்கள்? ஜீ தமிழ்காரன் எந்த நாடகத்தை உருப்படியாக முடித்தான்? நீ தானே என் பொன் வசந்தன்னு சூப்பர் நாடகம் போயிட்டு இருந்துச்சு, அதை உல்ட்டா பண்ணி முடிச்சு விட்டாங்க. இந்திரா சீரியல்னு ஒரு நாடகம் போச்சு, அதை உல்ட்டா பண்ணி முடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்னது ஃபஸ்ட்டு ஒரு நாடகம் நடிச்சிருப்பாங்களே, என்னது பூவே உனக்காகவா? சரியோ அந்த நாடகம் பேர் கூட வர மாட்டேங்குதே. சரியில்ல. அதுக்கப்புறம் யாழினி மோகினி அந்த அந்த முடிவை வந்து நம்மக்கிட்ட கேட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வித்யா நம்பர் 1, அது வித்யா நம்பர் 1 தான் கடைசியில் புருஷன் பொண்டாட்டி அந்த குழந்தை எல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்ற சீரியல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ், மறந்துருச்சு. ஆக மொத்தத்தில் எங்களுக்கு இந்த இதயம் சீரியல் முடிவு நல்லா இருக்கணும்ப்பா, சரியா? ஆமாம், சொதப்புனீங்க அப்புறம் நாங்கள் நாடகமே பார்க்க மாட்டோம், சரியா? டிவியை பூட்டிட்டு நாங்கள் பாட்டு படுத்து தூங்கிடுவோம், சரியா? அப்புறம் இன்றைக்கி எல்லா சீரியலோட ப்ரோமோவும் வந்துச்சுப்பா. நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனில் சொல்லிடுறேன். இந்த சீரியலுங்கிற இந்த ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு சந்தியாராக ரிவ்யூ பார்த்தேன். அந்த அம்முனி வந்து தனா வந்து ஜெயிச்சிட்றாப்புல. உடனே அப்பா கிட்ட வந்து என் ஆசை என்னம்மா, உன் ஆசை என்னம்மா சொல்லும்மா ராசாத்தி சொல்லு, நீ எனக்காக ஜெயிச்சிட்டேல்ல, நான் உனக்காக ஏதாவது செய்யணுமில்ல, சொல்லு சாமி சொல்லுடிய தங்கோ அப்படின்னு சொல்லி தனாவை கேட்குறாப்புல. உடனே நம்ம தனாக்கா எனக்கு கதிரோட தான்ப்பா வாழை இஷ்டோ அப்படிங்குது. சரி கதிரோட வாழை இஷ்டம்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீலாம் அடித்து பத்துற? அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீலாம் உன் ஆசை என்னம்மா தோசை என்னம்மான்னு கேட்குறீங்க? பெத்த புள்ள ஒரு விருப்பத்தை சொன்னால் நிறைவேற்றி வைங்க, இல்லை நிறைவேற்றலைன்னா விட்டு தொலைங்க, சரியா? அதுக்காக அவனை பிடிச்சி அடித்து விரட்டுறதும் தனா வீட்டை விட்டு வெளியே வர்றதும், இதுக்கப்புறமா இந்த சாணிக்கு இந்த மாயாவும் வாயை திறக்குங்களா திறக்காதுங்களான்னு தெரியல. இத்து போனதுங்க, சரியா? இத்து போனதுங்க ரெண்டும். அடுத்த நாடகம் என்ன தெரியுமா? என்ன சீரியல் பார்த்தேன்? வீரா சீரியலில் ராமச்சந்திரன் காணா போயிடுறாப்புல. அப்புறம் நைட்டில் வீட்டுக்கு வர்றாரு. அப்புறம் நம்ம விஷயக்கா போய் இவங்க 2 பேர்த்தையும் ஷாமிலில் எடுத்துகிட்டு வர்றாமா. யார்? கார்த்திகையும் மாரணியும். உடனே நம்ம வள்ளி, நீ தான் விஜி ஜாமீனில் எடுத்தியா விஜி, ரொம்ப நன்றி விஜி, தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறியா வள்ளி விஜிய? கேவலம் முடிச்ச நாடகம். அதுக்கப்புறம் வேறு என்ன நாடகம் சீரியல் ரிவ்யூ பார்த்தேன்? அண்ணா சீரியலில் வந்து அந்த இசைக்கியை வந்து அவள் கூட்டிகிட்டு போவாளாட்டிருக்குது. அந்த அவள் வீட்டுக்கு தான் அத்தைக்காரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நின்றுட்டுருக்குறான். அதுக்கு நம்ம சண்முகம் வந்து விட மாட்டேன்றாப்புல, சரியா? அது ஒரு குடும்பப்பாங்கான கதை அண்ணா சீரியல். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே அங்கே அண்ணா சீரியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே அதில் ஒரு நடிப்பு இருக்கும். அதாவது இயல்பாக நடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சினா எப்படி இருப்பாங்க, ஒரு அப்பானா எப்படி இருப்பார், நல்லாயிருக்கும். அந்த கேரக்டரோடு ஒன்றி போய் நடிச்சிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து மற்ற சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாம் கேமராவுக்கு முன்னாடி ஆக்டிங் நல்லாவே பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இது அண்ணா சீரியலை பொறுத்தளவு நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே. நல்லாயிருக்கும். அது அண்ணா சீரியல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எனக்கு அந்த வீரலட்சுமி பேசுகிறதே எனக்கு பிடிக்காது. நான் இங்கே சேவை செய்யத்தான் வந்திருக்கேன், டீ கொடுக்க வரல, அவள் அந்த பேசுகிற தோரணை தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றது அண்ணா சீரியலை பற்றிலாம் எனக்கு குறை சொல்கிறதுக்கு விரும்பவே இல்லை. அது ஒரு நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கார்த்திகை தீபம் சொல்லியே ஆகணும். ஒரு பொம்மையை கொண்டு வந்து நடிக்க வச்சு கார்த்தியை இம்சை பண்ணுறாங்க, சரியா? ரேவதின்ற ஒரு பொம்மையை கொண்டு வந்து நடிக்க வச்சு இம்சை பண்ணுறாங்க. மலையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்களாட்டிருக்கு. அப்புறம் ராசத்தோடு தான் காப்பாற்றுறாரு. நம்ம கார்த்தி தான் காப்பாற்றி எப்போ நீ உண்மை வெடிக்குமா, தீபா உண்மையெல்லாம் எப்போ வெளியே வரும், எப்போ ரேவதி இவரை புரிஞ்சுக்கிறது, இது ஓடும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபம்னா மினிமம் 5 years அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. இந்த ஹீரோ சீரியல்னால் இவ்வளோ நாள், இந்த ஹீரோ சீரியல்னால் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நாடகத்தை ஜவ்வாட்டம் இழுப்பாய். கல்யாணத்தை 2 மாதம் போடு, அடுத்து பேட்மிண்டன் ஏதாவது கேம்ஸ் கொண்டு வந்து அதை ஒரு 2 மாதம் போடு, இப்படியே 2 மாதமாக போட்டு 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 5 வருஷம் நாடகத்தை இழுத்துருவாங்க, சரியா? ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு. இதை ஏதாவது ஒரு கமெண்ட்டு நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம டைரெக்டாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? இதான் கைஸ், நான் இத்தனை நாள் என்னை வந்து யாரும் நான் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன், யாரும் பார்க்குறீங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து சீரியல் ரிவ்யூவை பொறுத்தவரை இனிமேல் நம்ம டைரெக்டாக பேசப்படும். ஓகே, உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இதே சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கிழிச்சிடலாம், சரியா?